ஓம் நம சிவாய. சிவராத்திரி என்றாலே நம் நினைவுக்கு வருவது சிவபெருமானை வழிபட உகந்த நாள். அதுவும் விதவிதமான அபிஷேக ஆராதனைகளுடன் நாம் வழிபடும் நாள். அபிஷேக பிரியனல்லவா நம்முடைய சிவபெருமான். முதல் யாமம் பஞ்சகவ்ய அபிஷேகம் நடத்தப்பட்டு சந்தன பூச்சு செய்யப்பட்டு வில்வம் தாமரை மலரால் அலங்காரம் அர்ச்சனை செய்யப்படும். பச்சை பயிறு பொங்கல் நிவேதனம் செய்யப்படும். ருக்வேத பாராயணம் நடைபெறும். இரண்டாம் யாமம் சர்க்கரை பால் தயிர் நெய் கலந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் நடைபெறும். பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து அரைத்து சாற்றப்படும். துளசி அலங்காரம் வில்வ அர்ச்சனை பாயசம் நிவேதனம் யஜுர்வேத பாராயணம் செய்யப்படும். மூன்றாம் யாமம் தேன் அபிஷேகம் பச்சை கற்பூரம் சாத்துதல் மல்லிகை அலங்காரம் வில்வார்ச்சனை எள்ளெண்ணம் நிவேதனம் சாமவேத பாராயணம் நடைபெறும். நான்காம் யாமம் கருப்பஞ்சாறு அபிஷேகம் நந்தியாவட்டை மலர் சாத்துதல் அல்லி நீலூத்பலம் முதலிய மலர்களை சாத்தி அலங்காரம் நடைபெறும். அர்ச்சனை செய்து சுத்தான நிவேதனம் வைத்து அதர்வன வேத பாராயணம் செய்து வழிபடப்படும். சிவராத்திரியில் நாம் 4 கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிவபெருமானை ஆராதிப்பதால் நமக்கு